கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். சிந்திக்க ஒரு சொல். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும், அவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். தேவ பிள்ளைகளாகிய நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்பதே கர்த்தருடைய சித்தமும் அவருடைய விருப்பமுமாய் இருக்கிறது. ஆகவே நாம் அந்த பரிசுத்தத்தை அடையும்படிக்கு பாவங்களை நம்மை விட்டு விலக்க வேண்டியதாய் இருக்கிறது. அதாவது நம்மை தீட்டுப்படுத்துகிற காரியங்களை விட்டு நாம் விலகி வாழ வேண்டும். எவைகளெல்லாம் நம்மை தீட்டுப்படுத்தும் என்பதை நாம் அறிந்து கொண்டால்தான் அவைகளை விட்டு நாம் விலக முடியும். நாம் சரீர பிரகாரமாக வெளியரங்கமாக செய்கிற காரியங்களை குறித்து அதிகமாய் அக்கறைப்பட்டு கவலைப்படுகிறோம். ஆனால் நம்முடைய இருதயத்தின் பரிசுத்தத்தை குறித்தே நாம் ஜாக்கிரதையாய் வாழ வேண்டும் என்று கர்த்தர் நம்மை குறித்து எதிர்பார்க்கிறார். ஏனென்றால் நம்முடைய இருதயத்தின் நினைவுகளும் சிந்தனைகளும் அசுத்தமாய் இருந்தால் அவைகளே நம்மை தீட்டுப்படுத்தும் என்று கர்த்தர் மத்தேயு 15:8 நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆகவே இந்த நாள் முதல் நம்முடைய இருதயத்தை பரிசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்து வாழ நாம் பிரயாசிக்கலாம். மேலும் நம்முடைய வாயின் வார்த்தைகளிலும் நாம் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். ஏனென்றால் இருதயத்தின் நிறைவைதான் வாய் பேசும் என்றும் நாம் அறிந்திருக்கிறோம். நம்முடைய இருதயத்தில் நல்ல சிந்தனைகளும் பரிசுத்தமான சிந்தனைகளும் நிறைந்திருந்தால் நம்முடைய பேச்சில் அது வெளிப்படும். ஆகவே இந்த நாளில் முதல் நம்முடைய இருதயத்தையும் பரிசுத்தத்தையும் காத்து கொள்ள கர்த்தரிடத்தில் ஒப்புவித்து அந்த சிந்தனையோடு நாம் வாழ நம்மை ஒப்பு கொடுக்கலாம்.